நமக்கு சோறு தான் முக்கியம். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. நான் இப்பயுமே அதை பண்ணுவேன். ரெண்டு பேரும் சமமா பார்க்கலாம். ஏன் உங்க ஓனர்லாம் சாப்பிட வேண்டாமா? எந்த ஊரு? டவுனு. அப்ப கஷ்டம் தான். இவனை வச்சுக்கிட்டு தான் இவனோட காசுலையும் இவனோட அறிவுரையிலையும் இவன் தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு லெப்ட் ரைட். நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. வெள்ளூர்ல ஒரு விவசாயியிடம் வந்து ஒரு போஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த போஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி, அந்த ஒரு பாதிப்பு என்னுடைய தாயோடைய தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியது. மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த பேசுறான் வாயை திறந்து நேர்மையை பத்தி, துணிவை பத்தி. இவனை வாயை திறந்து சொல்லுங்க. இவனை வச்சு நேர்மையை பேசுறீங்க. நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. உங்களுக்கு கீழே நிர்வாகம், நீர் மேலாண்மை, உரம், விதை, விற்பனை 9 அடிஷனல் டைரக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், 31 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், 125 டெப்யூட்டி டைரக்டர்ஸ். இது இல்லாமல் மாவட்டத்துக்கு ஒரு வேளாண்மை மையம், அதுக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர், அவருக்கு கீழே 200-300 அதிகாரிங்கன்னு இப்படி 12,000 பேர் வேலை பார்க்குறீங்க. நீங்கள்லாம் எதுக்கு சார் இப்படி கொத்து கொத்த விவசாயிங்க செத்த நிவாரணம் கொடுக்கும்? நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தடுத்து நான் கேட்கிறேன், யாரு எதுக்காம இருக்க எல்லா இடத்துக்கும் வரல, எவனா ஒருத்தர் கேட்க சொல்லுங்க பார்ப்போம். இவனே ஆளை செட் பண்ணி இவனே கேட்டுக்கிறது இல்ல, கேளுங்க பார்ப்போம். எப்போ அவங்க மாமனாருக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு? இந்த மொத்த தமிழகத்தை கொள்ளையடிச்சு நாசம் பண்ண குடும்பம் இல்லையா? 2000 ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு குடும்பம், அது மார்ட்டின் குடும்பம் மட்டும்தான். லாட்டரி பிசினஸ் ஆரம்பிச்சு அவர் மேவதுக்காரன். லாட்டரி பிசினஸ் ஆரம்பிச்சவன் எப்படா 40,000-50,000 கோடி சொத்து வச்சிருப்பேன்? முன்னாடி வந்து ஆதவர்ஜன் அப்படின்றது வந்து ஒரு நோபடி. அவர் பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக 1250 கோடி நினைக்கிறேன். ஆமா, லாட்டரி மார்ட்டின் எல்லா கட்சியும் கொடுத்திருக்காரு. திமுக கொடுத்திருக்காரு, திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்திருக்காரு, பிஜேபி கொடுத்திருக்காரு, எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. அப்ப வந்து நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா வந்து ஒரு யாரும் அடையாளம் தெரியாத ஒரு நபர். டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? ஏய், கேமரா ஆன் பண்ணு. விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். ஆதவர்ஜனாவுக்கு துணிவுன்னு ஒன்று இருக்குண்ணா. ரஜினி கேட்டலையா, துணிவு இல்லாம அவர் போயிட்டாரு. இது தேவையில்லாத வார்த்தை தானே, அதுக்கு தான் வாங்குறேன்.